ஹலோ காய்ஸ். எனக்கு ஒரு 2 நாளாகவே சரியாக வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா, என் பையனுக்கு வந்து ஃபீவர். ஸோ நமக்கு காய்ச்சல், தலைவலி என்ன ஆனாலும் கை கால் உடைஞ்சா கூட நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பசங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா, என்ன எந்த வேலையுமே நம்மளால் பார்க்க முடியாது. எதை எடுத்தாலும் பின்னாடி அம்மா அம்மா சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, இதே பாடு தான். அது அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணை போய் ஸ்கூலில் விட்டுட்டு இவனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. இன்னொன்னா ஒரு வாரம் இவனை பார்க்காததான் என்னென்னு தெரில, முடி நிறைய வளர்ந்த மாதிரி இருந்தது. சரி அதோட ஹேர் கட்டும் பண்ணிடுவேன், நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும், அதனால் ஹேர் கட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது எனக்கு இந்த பதினியில் நொங்கு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த வேலையை பார்ப்போம், நான் அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இவனுக்கு வந்து என்னென்னா நல்லா மூக்கு அடைச்சிட்டு சளி பிடிச்சிட்டு அப்படி இருந்தது. சரி ஆவி பிடிச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆவி பிடிக்கிறதுக்காக போட்டு உட்கார வச்சிச்சு. அது அவன் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க, எதையோ கவுத்தி மூடி வச்ச மாதிரி இருந்தது. சரி ஓகே, அவன் அதில் வேற எவ்வளோ நேரம் உட்காரணும் கேட்டு 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 எனக்கே ஒரு கட்டத்தில் போதும்டா நானே எடுத்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஓரளவு ஆவி பிடிச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மூக்கடைப்பு இல்லை அவனுக்கு. அதுக்கப்புறம் சரி நான் அவன் முடி வெட்டிட்டு வந்ததோடு அவனை குளிக்க வச்சுட்டு நல்ல திருநார்பட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளை மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. ஓகே கைஸ்.